அப்பதான் ஷார்ட்ஸ் யூடியூப்ல வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளும் ஷார்ட்ஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஃபைன் நான் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அது இப்படி வந்து நிக்குது. ஓகே ஃபைன் ஏதோ நல்லா தான் இருக்கு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே. மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு ஷாலினி ஸ்டோர்ஸ் வீடியோக்காக வராங்க. எஸ். சோ இந்த ஒரு விஷயம் எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க நினைச்சீங்களா? இந்த ஒரு பெரிய ரிசப்ஷன் இந்த ஷாட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி? இல்ல ஆரம்பத்துல அது நினைக்கல. பின்னாடி போகும்போது மூவி பரவால்ல படம் பண்றவங்களே வந்து நம்மள தேடி வராங்கம்போது, சம்திங் இன் யூடியூப் சம்திங் நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா தான் நான் ஃபீல் பண்றேன். அட் லாஸ்ட் நான் பண்ண மூவியே நாங்க ஷாலினி ஸ்டோர்ஸ்ல ப்ரொமோஷன் பண்ணோம். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்காக ஷாலினி ஸ்டோர்ஸ் அந்த மாரி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, பண்ணிக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அதுல நடிச்சிருக்கல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு அது பே பண்ணோம். எதுவுமே அத பத்தி பேசவே இல்ல. நான் ஒரு கேட்டேன்ற ஒரு வார்த்தைக்காக அவர் ஓகே சொல்லிட்டாரு. தென் அவங்களும் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தேன். எனக்கு நான் பண்ண படத்துக்கு நான் பண்ற ஷாலினி ஸ்டோர்ஸ்லயே ப்ரொமோஷன் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்தது.